ஆதிமூல சத்குரு வீரபோக வசந்தராயர் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமியினுடைய ஆசீர்வாதம், அருள்மிகு மகாலட்சுமியுடைய அருள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். அன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் என்ன சொல்ல வருகிறேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பக்தகோடி பெருமக்களுக்கு உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரளயங்கள், பேரழிவுகள், இதெல்லாம் ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது, உத்தரவாயிட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய நோக்கம். எங்கு பார்த்தாலும் எல்லாத்திலையும் கூட்டங்கள் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையான பக்தியை கடைபிடிங்கள். அதாவது இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லி சொல்றேன். ஒரு மிகப்பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியில நீராடி விட்டு ஒரு ஞானி, ஒரு மகான், யாரோ உட்கார்ந்து அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்கார். அவரும் வந்து போறார். போன உடனே சுவாமியை பார்த்து, சுவாமி, இந்த நதிக்கரையை நான் தாண்ட வேண்டும், போக வேண்டும், அந்த கரைக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும், அந்த கரைக்கு போய் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் ஒரு கட்டுமரத்தோட கப்பல் மாதிரி ஒரு போட்டு வரும், அதில் போகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்களே, நான் அப்படியே தண்ணியிலே நடந்து போயிடுவேன், அப்புறத்துக்கு என்னிடம் வந்து கேட்குற அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் அவர். இல்லைன்னா இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் கூட அசால்ட்டாக போயிட்டு வான்னு சொல்கிறாரு, கொஞ்சம் கூட பயப்படாமல் சொல்கிறாரே என்னென்னு அவர் சிந்திக்கிறார். அதாவது என்ன சொல்லணும்னா, தண்ணியில் நடந்து போய் நீ கரையை கடந்து அந்த ஊருக்கு போயிட்டு நீ மறுபடி வருகின்ற போது அடுத்த நாள் அவர் வர்றாரு. அதே மாதிரி மறுபடியும் சந்திக்கிறார், அந்த மகானை சந்திக்கிறார். பார்த்தீங்கன்னா நான் போய் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்றார். அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி, இந்த நதியை தாண்டுவதற்கு இவ்வளவு பெரிய வித்தை தேவையில்லை, ஒரு 4 அணா கொடுத்தா கொண்டு போய் அந்த கரையில் விட்டுட்டு போயிடுவோம் போட்டு. அதை வந்து எங்களுக்கு சொல்லாட்டி என்ன தம்பி அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது தண்ணியிலே நடப்பதும் தீயிலே நடப்பதும் இதெல்லாம் வந்து இந்த வித்தையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உலக மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம், என்ன செய்ய வேண்டும், நாம் அருளால்
அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்வு சொல்லி அவர்களுக்கு நாம் நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர, எனக்கு இந்த வித்த காட்டுற வேலையெல்லாம் எனக்கு இல்லை தம்பி அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். அவர் அப்படியே கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அவர். அதனால உலகத்தில் வித்தையை காட்டி மயக்கி மக்கள் மயங்கி கிடக்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ வித்தக்காரங்க இருக்காங்க, அது பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி மனிதனுக்கு சாபம் அப்படின்னு ஏற்படுது இல்லையா, அதை வாங்காம மனிதன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சாபம் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அந்த சாபத்தினால் ஏற்படக்கூடிய வினையினால் ஒரு வினை ஏற்படுது. அதாவது ஒரு பெண் சாபம் ஏற்படுது, ஒரு சன்னியாசி சாபம் ஏற்படுது. ஏதோ ஒருத்தர் தேவையில்லாத பெண்களையோ தேவையில்லாத அமங்கலி பெண்களை பற்றி திட்டம் போதெல்லாம் அவர்களால் வேதனை வரும் மனசுக்குள்ள. தர்மம் கேட்டு வந்தவர்களை தடுமாற்றமாக நம்ம மிரட்டக்கூடாது. நம்மளால் முடிந்தவரை இருப்பதை போட்டு அனுப்ப வேண்டிதான். ஆக நம்மளும் கோதனம் இல்லாத வச்சு அவனை மிரட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. சாபம்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. அதே போல ஒரு தெருவாக போய் சென்று ஆசவம் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சன்னியாசி, அந்த சன்னியாசி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற ஏதோ கிடைத்த பொன் பொருள்களை எல்லாம் எடுத்து அந்த நதிக்கரை ஓரத்தில் வச்சுட்டு அவர் குளிக்க போறார். குளிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அவர் வைத்திருந்த பொருள்களை பூரா அபகரித்து எடுத்து கொள்ள 2 பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். சரி, இதை நின்றுட்டு இருக்காங்க நினைச்சு ஒரு மல்லி குளிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மேலே வைத்திருந்த பொருள்களை பூரா எடுத்துட்டாங்க. திருடன் 2 பேர் எடுத்துட்டாரு. அது என்னுடைய பொருளைப்பா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அதை எடுத்துட்டு ஓடுறானுங்க. அவர் சொல்றார், நான் 2 கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறப்போ நீங்கள் திருடி கொண்டு ஓடுகிறீர்கள். உங்களுடைய ஜென்மமே உங்களுடைய சந்ததியே கண் இல்லாமல் போயிடும், குருடா போயிடும்னு சாபம் கொடுத்தார். அதேபோல் அவர்களுக்கு அந்த குடும்பம் சாபத்துக்கு ஆளாகி 7 ஜென்மமும் பிறவி இருக்கும் வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருந்தது என்று வரலாறு. ஆகையினால ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய முடியும் நினைக்கிறோமோ செய்யணும். இல்லை என்று சொன்னால் ஒதுங்கி நின்றுக்கணும். இதுதான் உண்மை. மகாலட்சுமி வழிபாடு என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. எல்லா தெய்வங்களையும் உக்கிர தெய்வங்களை எல்லாம் நீ வழிபடலாம். மகாலட்சுமி அவளை சீக்கிரம் தன் வசமாக மாட்டாள் யாரிடத்திலும். பணம் கொட்டி கிடக்கிறது. நிறைய பேர் எங்களை கேட்பாங்க, பாவம் செய்து கொண்டிருக்கின்றானே அவனுக்கெல்லாம் பணங்கள் குமிந்து கிடக்குதே சுவாமியம்மா. நல்லா தானே சாமி இருக்கிறான். நான் எந்த நேரம் பார்த்தாலும் சாமியை தொழுது விரதம் இருந்து கஷ்டப்பட்டு அழுது தவிக்கிறேன், மகாலட்சுமி கண் திறந்து பார்க்க மாட்டேன் இடத்திலே கேட்பாங்க. அப்ப நான் சொல்வேன், மகாலட்சுமி என்பது பணத்துக்கு மட்டுமல்ல, எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர், 16 செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி சாதனப்பட்டதல்ல. ஆனால் கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் பாவச் செயல்களை செய்கிறார்கள். உடனே காசு கிடைத்து விடுகிறது. அது எந்த அளவுக்கு இந்த உலகத்திலிருந்து கடந்து அவர் வாழ்வார்கள் என்பது எனக்கு தெரியாது. அது காலம் சீக்கிரமாக பதில் சொல்ல போகிறது.
யாரெல்லாம் எங்கெங்கே நிற்கின்றார்கள், கோடி கோடி என்று அடைந்தவர்கள் எல்லாம் கோடி இல்லாமல் அடையப் போகின்றார்கள். உலகில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இந்த உலகை ஆண்டார்கள், ஆண்டு கொண்டும் இருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக ஆட்சிகளை எல்லாம் ஒரு நொடி பொழுதில் புடுங்கி ஆட்சி செய்ய போகிறாள் அன்னை மகாலட்சுமி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடினால் ஆட்டத்தை நொடி கூட கிடையாது அடங்கக்கூடிய ஆற்றல் மகாலட்சுமியுடைய செல்வம் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்காங்க. மனிதனை முதல் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனிதனிடத்தில் அன்பு காட்ட ஆரம்பியுங்கள். மனிதன்கிட்ட என்னதான் அன்பு காட்டினாலும் பொறாமை இருக்கத்தான் செய்ய விட்டு போறதில்லை. பொறாமை கொண்ட மானிடா நீ மண்ணுக்கு பாரம் தானடா. கோயிலை கட்டிக்கொண்டு கொள்ளையடிக்கிறான், பொய்ம்பரட்டை பேசிக்கொண்டு மக்களை கூட்டுறான், தெய்வம் இருப்பதையே மறந்து திரிகிறான், தண்டனை வந்த பின்புதான் தானும் உணர்கிறான். வருவதை சொல்வது இறைவன், வந்தபின் சொல்வது மனிதன். கடுகின் ஒரு கடுகு எடுத்தா தான் நாளா வெட்டுனா அந்த கடுகின் கால் தான் உனக்குள்ள இருக்கின்ற உயிர் ஆன்மா. இவ்வளவு பெரிய உடல் வைத்து கடுகின் கால் ஒரு விழி இருக்குது, அது உடம்பு சமக்குது பத்தியா. அந்த மூச்சு வெளியில போனோடனே உடம்பு அப்படியே கட்டையாகி போகுது, ஐஸாகி போகுது. அதாவது மனிதன் வாழ்வது பெரிதல்ல. எவ்வளவு நாள் வாழ்ந்தோம், எங்கள் முன்னோர்கள் எங்களுடைய மூதையர்கள் எல்லாம் ஆணகட்டி வாழ்ந்தார்கள், நாங்கள் எப்படி அடங்க முடியுமா அப்படி என்று ஆணவத்தை வைத்துக்கொண்டு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது ஆண்டவன் நம்மளுக்கு எதை வைத்திருக்கின்றார், எதை கொடுக்க நினைக்கின்றார் என்பது கடவுளுக்கு தெரியும். ஆலமரத்தின் மிகப்பெரிய ஆலமரம், ஆலமரத்துக்கு அடியில் இருக்கின்ற அந்த விதை, அந்த விதையினால் வருகின்ற விழுதுகள் எவ்வளவு பெரிய விஷயம். அந்த விதையை கண்ணுக்கு தெரிய மாதிரி விதை வைக்கணும். அது எவ்வளவு பெரிய மரமாக படர்ந்து விரிந்து ஒரு குடையாக விழுதாக நிற்கின்றது பத்தியா. ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து உட்கார்ந்து நீ சிந்திக்கின்ற போது இறைவன் போட்ட அந்த விதையில் முளைத்து வந்த இந்த வேர்கள் விழுதுகளை எல்லாம் பார்த்தா எவ்வளவு ஒரு மெய்சிலுத்து போகும் என்பதை சிந்திக்க வேண்டும். விஞ்ஞானம் சொல்கிறது, இந்த விஞ்ஞானம் ஒரு நொடி பொழுதும் கூட ஒரு சொட்டு ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது, உருவாக்க முடியாது, உயிரை உருவாக்க முடியாது. இதையும் சிந்திக்கணும் மக்கள். அதாவது விஞ்ஞானம் என்பது மூளை என்ற பிரெயின் லீடிங், விஞ்ஞானம் என்பது ஹார்ட் லீடிங். மனசுக்கும் பிரெயினுக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல தேவையில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் உலகில். ராமவாரத்தில் தான் பகவான் சொன்னார், ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் ராமாவதாரம்.
ஆனால் அப்படி இல்லை. இன்னைக்கு கலிகாலத்தில் யாருக்கிட்ட என்ன இருக்குது, எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டு ஒருவரிடத்தில் ஒருவர் நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகில். நம்ம என்ன செய்ய முடியும்? ஆகையினால அனைவரும் ஒன்று கூடி நல்நிலையை பெற்று அருளோடு வாழ வேண்டும். இயற்கை நீதியை மதிக்க வேண்டும். பிரபஞ்சம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. உள்ளிருந்து வருகின்ற அந்த வேகம், மூச்சு, அந்த சொல்லு அப்படியே பிரபஞ்சம் பரவும். அப்படியே கொடை மாறி இறங்கும். அப்படியே ராமவாத அயோத்தி ஆண்டார். கிருஷ்ணன் மதுராவை ஆண்டதாகவும் வரலாறு இருக்கின்றது. கடவுள் இருக்கா, கடவுள் இல்லையா என்கிற கேள்விக்கு நீ ஆய்வுக்கு போகவே முடியாது. நீ எந்த ஆய்வு பண்ண முடியாது. கடவுள் இருக்காரா இல்லையான்னு அவர் சொல்லுகின்ற போதுதான் தெரியும். அந்த சொல்லு சுடும் போதுதான் தெரியும். கலியுகத்தில் வந்திருக்கின்ற கல்கி இனி நான் தான் கல்கி, நீ தான் கல்கி, இந்த உலகத்தை போட்டு ஏமாற்றி மக்களை போட்டு குழப்பிட்டு கிடக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து என்னாக போறான்னு பொறுத்து பார்க்க போறீங்க. இப்போ இந்த கல்கி, இந்த கடவுள், இந்த சொல்லிட்டு இருக்க பூரா என்ன ஆக போறான்னு பொறுத்துப்பார். அதற்கு விளக்கம் இருக்கு. சில பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, என்ன தோணுதோ பேசுறது. முதல் நல்ல அருளாளனை நீ சந்திச்சிருக்கிறாயா? முதல்ல அதே நீ சந்திக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க. உங்கள்கிட்ட இருக்கின்ற இருள் போனா தானே நல்ல அருளாளன் கண்ணுக்கு சிக்குவான். நீ இருளை வச்சுக்கிட்டு ஆசையை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, உனக்கு எப்படி வந்து நல்ல அருளாளன் கண்ணுக்கு தட்டுப்படுவான்? துதிபாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஜோசியம் பார்க்க போவான். ஜோசி ஓடிட்டு இருப்பாரு. 4 பேர் வெளியே உட்காந்துருப்பான். இங்கே ஜோசியம் பார்த்துட்டு இருக்க. அந்த ஜோசியம் நல்லா இருப்பான். அங்கே ஒரு ஜோசியம் இருக்க பயங்கரம் சொல்லுவாருமா. இங்கே பார்த்துட்டு அங்கே போவான். அவன் சாமியார் அருளாக சொல்லிட்டு இருப்பான். இந்த சாமியார்ட்ட உட்காந்துருப்பானுங்க, இடையே உட்காந்துருப்பானுங்க. நீ வேற, அங்கே ஒரு சாமியார் இருக்காரு, படி புட்டு வைப்பார், அப்படி லட்டு மாதிரி. அங்கே போயிடுவானுங்க. இதுதான் ஓடிட்டு இருக்குது உலகத்தில். நம்ம என்ன செய்ய முடியும்? நிறுத்த முடியுமா? முடியாது. ஒருவரை அறிந்தால் உன் உள்ளத்தில் இருக்கின்ற இருளை அவர் எடுப்பார். இதுதான் இறைவன் என்பது, அருளொளி என்பது அதுதான். இன்னொன்றையும் இந்த கலியுகம் என்ன ஆயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருடன் ஓடிக்கொண்டே திருடன் திருடிக்கொண்டான், திருடி விட்டான். அந்த திருடனை பிடிப்பதற்காக மக்கள் ஓடுகிறார்கள். திருடன் உயிருக்கு பயந்து ஓடுறான். ஓடிட்டே இருக்கான். திருடன் உயிருக்கு பயந்து ஓடி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒவ்வொரு மக்கள்லாம் சேர்ந்து அடிக்க போறாங்க. அதை பார்த்து பயந்து என்ன பண்ணிப்பட்டா, அந்த காட்டுக்குள்ளே போனீங்கன்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மரத்தை, இந்த காட்டுக்குள்ளே வனத்துக்குள்ளே போனீங்கன்னா, இந்த மரத்தை வெட்டி போட்டு தீ வச்சு எல்லாம் சாம்பலாக்கி வச்சுருப்பாங்க. சாம்பலாக இருக்கும். அப்படியே சாம்பல் நிறைய குத்து குத்தா கிடக்கும், அங்கே கிடக்கும். பார்த்தான், தப்பிக்கு என்னடா வழி, சிக்கனாக பின்னிடுவானுங்க, அடி பிரிச்சுடுவானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்தான், அவன் பார்த்த திருடன் பார்த்தான். திடீர்னு என்ன பண்ணான், வேஷ்டியும் சட்டையெல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு கோமலத்தை கட்டிக்கிட்டு சாம்பலை பூரா எடுத்து முகம் காலு கையெல்லாம் பூசிட்டு உட்காந்துட்டான். கிளீனாக உட்காந்தோன்னு தவண ஆரம்பிச்சிட்டான். இவன் துரத்திட்டு போனவனை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா,
பார்க்குறாரு, எங்கடா இப்போ ஒன்று காண இங்கே யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. அதை உட்காந்து பார்த்த உடனே சரி சாமிகிட்ட கேட்போம் அப்படின்ட்டு பவ்யமாக போய் அவங்ககிட்ட துரத்திட்டு போனவங்ககிட்டே போய் பவ்யம் போய், சாமி இங்கே ஒரு திருடன் வந்தான், அவன் திருடிட்டு போயிட்டான், அவனை கண்டுபிடிச்சி கொடுங்க சாமி அப்படிங்க. அவர் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து அப்படியே சிந்தனை பண்ணுறாரு. அவளை எங்கெங்கே போயிருக்கா என்ன பண்ணுறான்ட்டு நம்ம தப்பிச்சு அருமையான வழியாக பண்ண நினச்சி அவரும் நினச்சிக்கிட்டு சற்று முன் இந்த திசையை நோக்கி ஒருவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான், சீக்கிரமாக போனீங்கன்னா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன பண்ணுறாருன்னா, இவர் எந்திரிச்சு இல்லை சொன்ன உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க, பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. சாமி சொல்லிட்டு வா சீக்கிரம் போகலான்ட்டு. அவன் போயிட்டா எங்கே போவான், இங்கே உட்காந்துருக்கான், வேலையே வந்து பெயர மாதிரி இங்கே உட்காந்துருக்குது. அவர் என்ன பண்ணாரு, நேராக ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. கடைசியில் எந்திரிச்சாரு. இவர் எந்திரிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போய் துணியை எடுத்துகிட்டு போய் சாம்பலெல்லாம் தொடச்சிக்கிட்டு வேஷ்டியை கட்டிட்டு கிளீனாக போயிட்டார். போனதுக்கப்புறம் ஒரு நாள் சிந்திக்கிறார், நம்ம பாரு இவ்வளோ பெரிய ஆபத்துடன் தப்பிச்சிருக்கோம், நம்ம இதே கண்டினியூ பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி சாமியாரானவங்க நிறையா இருக்கானுங்க இந்த பூமியில். சாமியாரானவனுங்க நிறையா இருக்கானுங்க. ஆகையினால மக்கள் இனம் கண்டு தெரிந்து கொண்டு பிழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். எங்கும் எதை தேடியும் எதையும் பிடிக்க முடியாது. ஆனாலும் மன தூய்மையோடு நல்ல எண்ணத்தோடு பொறாமையை வேறறுத்து பொய்யை வேறறுத்து நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்கள், தர்ம தானங்களால் முடிந்தவரை செய்யுங்கள் என்று சொல்லி மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சாமியினுடைய ஆசீர்வாதம் அனைவரும் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ்.